பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். தமிழ்நாடு பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்கள் நியமிக்கக்கூடிய அதிகாரம் தமிழ்நாடு அரசுக்கு வந்திருந்துச்சு. அதை உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்திருந்துச்சு. இதை எதிர்த்து திருநெல்வேலியை சேர்ந்த ஒருத்தர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணிட்டாரு. அப்போ அந்த விசாரணையின் போது தமிழ்நாடு அரசு நியமிக்கிறதுக்கு தடை வச்சுருந்தாங்க. இதை எதிர்த்து இப்போது தமிழ்நாடு அரசு சார்பாக உச்சநீதிமன்றத்தில் முறையிடப்பட்டிருக்குது. என்ன விஷயம் போயிட்டு பார்க்குறீங்க? தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த பெட்டிஷனில் ரொம்ப 2 பகுதி. ஒன்று, இந்த வழக்கு எடுக்கப்பட்ட முறை, நடத்தப்பட்ட விதம். அடுத்தது, இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள். இந்த 2 பகுதியாக இதை பிரித்து பார்க்க வேண்டியது இருக்குது. முதல்ல இந்த வழங்கப்பட்ட தீர்ப்பு குறித்து நம்ம பேசலாம். அதனுடைய கான்ஸ்டியூஷனாலிட்டி, அது குறித்து தான் கான்ஸ்டியூஷனாலிட்டியை பேஸ் பண்ணி தான் இந்த தீர்ப்பையே ஜிஆர் சாமிநாதன் அவர்களுடைய அமர்வு எழுதியிருக்கிறது. அதை பற்றி தான் இந்த பெட்டிஷனில் 2வது பத்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது ஹெல்த் ஃபார் மில்லியன்ஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் அதர்ஸ் அப்படின்ற அந்த வழக்கில் கான்ஸ்டியூஷனாலிட்டி சம்பந்தமான வழக்குகளில் இன்ட்ரிம் ஆர்டர் பாஸ் பண்ணுறத எவ்வளவு நிதானமாக கையாள முடியுமோ அவ்வளவு நிதானமாக நீதிமன்றங்கள் கையாள வேண்டும். மிக உறுதியாக அரசியலமைப்பு சட்டத்தை மீறுவதான செயல்பாடுகள் நடந்திருக்கும் பட்சத்தில் மட்டுமே அந்த ஆணைகளை பிறப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் லா டிஃபைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப அடிப்படையாக பின்பற்ற வேண்டிய சில கூறுகளை பின்பற்றி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதிலிருந்து இப்போது நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த வழக்கு எந்த அளவுக்கு மாறுபட்டிருக்கிறது? அரசியலமைப்பு சட்டம் தொடர்பான விஷயங்களை கையாளும் பொழுது மிக கவனமாக கையாள வேண்டும் என்றும் நிதானமாக கையாள வேண்டும் என்றும் 2014 ஹெல்த் ஃபார் மில்லியன்ஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் அதர்ஸ் வழக்கில் உச்சநீதிமன்றம் கொடுத்த வழிகாட்டுதலுக்கு எதிராக இந்த வழக்கில் என்னென்னவெல்லாம் நடந்திருக்கிறது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வழக்கில் கான்ஸ்டியூஷனாலிட்டியை இவங்க எப்படி டிசைட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்குள்ளே நம்ம வர வேண்டி இருக்கிறது. அப்போது ஹைகோர்ட் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்க சில வழக்குகளை மேற்கோள் காட்டுறாங்க. ஆனால் இதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னா, தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த எஸ்எல்பி ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் மேல்முறையீட்டிலே என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னா, there was no extraction of offending provisions in the impunged state universities acts nor there is any discussion except to the extent of citing judgments. அதாவது இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஹைகோர்ட் presuming that unconstitutionality of the amendment acts, அதாவது இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ஸ் எல்லாம் அன்கான்ஸ்டியூஷனலாக இருப்பதாக அவர்கள் கருதும் பொழுது கிராண்டிங் ஸ்டே ஆஃப் லெஜிஸ்லேஷன், அதாவது இந்த எங்களுடைய சட்டத்திற்கே தடை விதிக்கும் பொழுது did not consider or even delve into the issue of whether there is repugnancy at all. இதில் சிக்கல் இருக்கிறதா இல்லையா என்பதை ஆய்வு செய்யாமல் நீதிமன்றம் இந்த ஆணையை பிறப்பித்திருக்கிறது. அதாவது ஒரு சட்டப்பிரிவில் ஒரு சட்டம் அப்படின்றது பல்வேறு பிரிவுகளை உள்ளடக்கியதாக இருக்கும். அந்த சட்டப்பிரிவில் எது அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரண்பட்டு இருக்கிறது, அது எப்படி முரண்பட்டதாக மாறுகிறது அப்படின்றத தெளிவாக டிஃபைன் பண்ணணும். உதாரணத்திற்கு நீங்கள் ஆளுநர் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை எடுத்து பாருங்க. அந்த தீர்ப்பில் ஆளுநருடைய செயல்பாடு அல்லது ஆளுநர் கால அவகாசத்தை அதிகம் எடுத்துக்கொள்வது குறித்து டைம் டேக்கன் பை த கவர்னர் டு கிராண்ட் அண்ட் அக்சென்ட் ஆர் டு டிஸ்போஸ் அ பில் அப்படின்னு எடுத்துப்போமே. டிஸ்போஸ் பண்ணுறதுக்கான அதிகாரம் அவருக்கு கிடையாது. டு கிராண்ட் அண்ட் அக்சென்ட் ஆர் டு ரிசர்வ் த பில் ஃபார் த கன்சிடரேஷன் ஆஃப் த பிரசிடென்ட். இந்த 2ல் அவர் முடிவெடுக்கும் பொழுது எவ்வளவு நேரத்தை எடுத்துக்கிறாருன்றதை பற்றி முடிவு செய்வதற்காக எத்தனை பக்கங்கள் அவங்க எழுதியிருப்பாங்கன்றதை பாருங்க. அதாவது தமிழ்நாடு ஆளுநர் அவர்களிடம் இந்த மசோதா இந்த தேதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த தேதியில் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது, இதற்கிடையில் இவ்வளவு காலம் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது, அப்போ இது குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அப்படின்னு தொடங்குற அந்த பகுதி என்ன செய்யும் அப்படின்னா, இதற்கு முன்பு ஆளுநர் தொடர்பாக என்னென்ன வழக்குகளில் என்னென்ன மாதிரியான தீர்ப்புகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன டைம் டேக்கன்ல, அது ஒன்று. 2வது, ஆளுநருடைய அதிகார வரம்பு குறித்து உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புகளை தாண்டி ஆணையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்றிய அரசாங்கத்தின் சார்பில் சர்க்காரியா தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது, பூஞ்ச் தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது, நீதிபதி ராஜமன்னார் தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆணையங்களுடைய வரைவுகளையெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. இந்த ஆணையங்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்றதையெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க.
எடுத்து பார்த்து ஒவ்வொரு ஆணையமும் ஆளுநர் தொடர்பான அதிகார வரம்பை எப்படி தீர்மானிக்கிறது. சர்க்காரியாவும் பூஞ்சும் ஏற்கனவே இது குறித்து ஆணையத்தினுடைய அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அப்ப அந்த அறிக்கையெல்லாம் எடுத்து மேற்கோள் காட்டுறாங்க. மேற்கோள் காட்டி இந்த டைம் அதிகமாக எடுத்துக்கொள்வது எப்படி அரசியலமைப்பு சட்டத்தை மீறுகிறதுன்றதை எழுதுவாங்க. ஆளுநர் இவ்வளவு நாள் எடுத்துக்கொள்ளுகிறார் என்றால் மாநில அரசாங்கம் செய்ய நினைக்கின்ற ஒரு திட்டத்தை செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறது என்றால் மக்கள் எந்த காரணத்திற்காக ஒரு அரசை தேர்வு செய்கிறார்களோ அந்த காரணத்தையே அந்த அரசு நிறைவேற்ற முடியாமல் போகும் பொழுது தேவையில்லாத அவநம்பிக்கை மக்கள் இந்த ஜனநாயகத்தின் மீது பெறக்கூடும். இவ்வளவையும் எழுதி அதுக்கப்புறம் வருவாங்க. இப்போ நான் இதை சுருக்கமாக சொல்றேன். வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி எடுத்து பாருங்க. லைவ்லா உள்ளிட்ட தளங்கள்ல இருக்கிறது. ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வெர்சஸ் கவர்னர் ஜட்ஜ்மெண்ட் பிடிஎஃப்னு போட்டால் லைவ்லாவிலே அந்த பிடிஎஃப் அவைலபிளாக இருக்கு. பல வெப்சைட்ஸ்லேயும் அது அவைலபிளாக இருக்கு. வாய்ப்பு இருக்கிறவங்க எடுத்து பார்த்தா அவ்வளவு எழுதியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் சாமிநாதன் சார் ஜட்ஜ்மெண்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி இருக்காது. மாறாக அதில் என்ன அதிகமாக டிஸ்கஸ் ஆகிருக்கும் அப்படின்னா சைட்டேஷன்ஸ் இருக்கும். பல்வேறு வழக்கினுடைய சைட்டேஷன்ஸை மட்டும் குறிப்பிட்டு அதில் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, இதில் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, அதனால நான் இப்படி சொல்லிட்டேன், இவ்வளவுதான் இருக்குமே தவிர அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டத்தில் இது எப்படி அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானதாக இருக்கிறதுன்றதை நிரூபிக்கணும். தமிழ்நாடு அரசு என்ன செய்கிறது? ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தரை முடிவு செய்கிறது இப்ப இருக்கிற சட்டத்தின்படி. அதாவது இம்பஞ்சடு இன்ட்ரிம் ஆர்டர் வருவதற்கு முன்னால் வரைக்கும் தமிழ்நாடு அரசு தான் அந்த இதை தீர்மானிக்கிறாங்க. கவர்னர்கிட்ட இருந்து அந்த அதிகாரத்தை எடுத்தாச்சு. இப்படி தமிழ்நாடு அரசு ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரை நியமிக்கிறார் என்றால் அதில் என்ன வகையில் அரசியலமைப்பு சட்டம் மீறப்பட்டிருக்கிறது அப்படின்றத சுட்டி காட்டணும். அதுலதான் சொல்றாங்க யூஜிசியோட விதிமுறைகளுக்கு எதிராக இருக்குன்னு சொல்றாருல. யூஜிசி விதிமுறை என்பது கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷனா ஸ்டாச்சுட்டரி ப்ரொவிஷனா? ஸ்டாச்சுட்டரி. யூஜிசின்றது ஸ்டாச்சுட்டரி பாடி. ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடியினுடைய நோக்கம் எதற்காக அப்படின்றத ஆய்வு செய்யணும். அதற்கு பிறகு அவங்களுடைய வழிகாட்டுதல்களை இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை பல்கலைக்கழகங்களும் அப்படியே வரிமாறாமல் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா அதை நம்ம எடுத்து பார்க்கணும். மூணாவது, அப்படியே ஏற்றுக்கொண்டாலும் எந்த எல்லைக்கு ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை பொறுத்து மாறுபடுகிறதா அதை எடுத்து பார்க்கணும். அப்போ இது எல்லாவற்றையும் ஆய்வு செய்வதற்கு ஒரு நீதிமன்றத்துக்கு ஒரு வார காலம் போதுமானதா, இல்லை ஒரு அரசுக்கு இதற்கு பதில் சொல்வதற்கு ஒரு வார காலம் போதுமானதா? அப்போ ஆரம்பத்திலிருந்தே ஒரு முன்முடிவோடு அணுகப்பட்டது போல இது தெரிகிறது அப்படின்ற சந்தேகங்கள் பலருக்கும் வருகிறது. அப்போ அதுல தான் இந்த மேல்முறையீடே போக வேண்டிய தேவை வருகிறது. இப்போ என்ன சொல்றாரு கடந்த ஜட்ஜ்மெண்ட்ல சாமிநாதன் சாரும் அவர் கூட இருந்த இன்னொரு கோ ஆத்தரும் ஜட்ஜும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதுறதுனால ஹூ ஆத்தர்ட் அப்படின்றது இல்லை, அதனால இப்போ ரெண்டு பேரும் கோ ஆத்தர்ஸா அந்த ஜட்ஜ்மெண்ட்டை மேக் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டு வந்து பார்க்கும் பொழுது அதில் என்ன இருக்குது? சைட்டேஷன்ஸாக இருக்குது. ஆய்வு செய்யணும்ல. தமிழ்நாடு அரசு இப்போ உதாரணத்திற்கு ஒரு சட்ட ஒரு பில் எடுத்துப்போமே, தமிழ்நாடு ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டிஸ் அமெண்ட்மெண்ட் பில் 2020 எல்ஏ பில் நம்பர் 2 ஆஃப் 2020 இப்படி இருக்குல்ல. இதில் இப்படி மாற்றம் செய்திருக்கிறார்கள். இந்த மாற்றம் செய்தது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எந்த வகையில் விரோதமானது? யூஜிசி விதிகளுக்கு இது விரோதமாக இருப்பது சரியா தவறா அதை ஆய்வு செய்யணும்ல. யூஜிசி ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கு, ஆமா கொடுத்துருக்கு. அந்த கொடுத்ததை நான் இந்த இது மீறுது. அப்படி மீறுவது சரியா தவறா ஆய்வு செய்யணும். அப்படி மீறுவது சரியா தவறா என்பதை விட அப்படி மீறி செயல்படுவது அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டதா இல்லையா ஆய்வு செய்யணும். ஏன்னா இது ஸ்டாச்சுட்டு, அது கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன். இது ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய வேறுபாட்டை ஆய்வு செய்யவில்லை. இது ரொம்ப முக்கியமானது. அடுத்ததாக, there is no legislation under list 1 of entry 66 enacted by the parliament. அதாவது கல்வி ஒன்றிய அரசுக்கு பல்கலைக்கழகங்களை நிர்வகிக்க அதிகாரம் இருக்கிறதா இவங்க சொல்லிக்கிறாங்க இல்லையா? அதன்படி பார்க்கும் பொழுது there is no legislation under list 1 of entry 66. அதற்கு ஏற்ற நாடாளுமன்ற சட்டம் இதுவரை இயற்றப்படவில்லை நாடாளுமன்றத்தில். அதுவும் குறிப்பா அப்பாயின்மெண்ட் ஆஃப் an ஆபீசர் டு an யூனிவர்சிட்டி பற்றி நாடாளுமன்றம் எந்த சட்டமும் எழுதவில்லை. அதே போல யூஜிசி ஆக்டும் அது பற்றி அமைதியாகத்தான் இருக்கிறது. ஒரிஜினல் ஆக்ட் பேசல, மாறா எது பேசுது? ரெகுலேஷன் தான் பேசுது. இவங்க என்ன சொல்றாங்க? சாமிநாதன் சார் என்ன சொல்லிடுறாரு? ரெகுலேஷன் இஸ் ஆல்சோ த லா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்பனா லானே பேர் வச்சிடலாம்ல, என்னத்துக்கு அதுக்கு ரெகுலேஷன் பேர் வைக்கணும்? அப்ப நீங்க ரெகுலேட் பண்றது எல்லாத்தையும் யூஜிசியினுடைய ஆக்ட்ல போய் அமெண்ட்மெண்டா மாத்துங்க. மாத்தல.
அப்ப ரெகுலேஷனுக்கு வித்தியாசம் இருக்கு, அமெண்ட்மெண்ட் டு த லா வித்தியாசம் இருக்குல்ல. கண்டிப்பா. இதை பற்றி என்ன ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது அந்த ஜட்ஜ்மெண்ட்ல? எதுவும் இல்லை. மாறாக சில ஜட்ஜ்மெண்ட்டை சைட் பண்ணியிருக்கிறாங்க. 4-5 ஜட்ஜ்மெண்ட்டை சைட்டேஷன் கொடுத்தா மட்டும் போதுமானதாக அவர்கள் கருதி இருக்கிறார்கள். அப்போ ஹைகோர்ட் ஹாஸ் நாட் கன்சிடர் a catena of these judgments that shows that the UGC regulations are not binding on the states which do not adopt them. Reference may be made to கல்யாணி மதிவாணன், ஜெகதீஷ் பிரசாத் உள்ளிட்ட வழக்குகள். அதாவது இப்படி பல்வேறு வழக்குகளில் யூஜிசி கைட்லைன்ஸை நீங்கள் அடாப்ட் பண்ணலை அப்படின்னா அது உங்கள் மேலே பைண்டிங் இல்லைன்னு கொடுக்கப்பட்ட தீர்ப்புகள் இருக்கு. அந்த தீர்ப்புகளை இந்த உயர்நீதிமன்றம் கருதாமலேயே தீர்ப்பளித்திருக்கிறது அப்படின்றத சுட்டி காட்டுறாங்க. இது போக ஹவவர் அண்டர் த கிராப் ஆஃப் கோஆர்டினேஷன் அண்ட் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ், என்ட்ரி 66 லிஸ்ட் ஒன்று என்ன சொல்லுது? கோஆர்டினேஷன் அண்ட் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ். இட் cannot displace the power of state legislature to legislate on the subject, incorporate, regulate and wind up universities under entry 32 of list 2. லிஸ்ட் 1ன்றது யூனியன் லிஸ்ட், லிஸ்ட் 2ன்றது ஸ்டேட் லிஸ்ட். லிஸ்ட் 1ல என்ன சொல்றாங்க? யூனியன் லிஸ்ட்ல என்ன சொல்றாங்க? கோஆர்டினேஷன் அண்ட் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ். லிஸ்ட் 2ல என்ன சொல்றாங்க? இன்கார்பரேட், ரெகுலேட் அண்ட் வைண்ட் அப். இன்கார்பரேட்னா என்ன? உருவாக்குவது. ரெகுலேட்னா நிர்வகிப்பது. வைண்ட் அப்னா இழுத்து மூடுவது. இது எல்லாவற்றையும் யார் செய்ய முடியும் அப்படின்னா மாநில அரசு தான் செய்ய முடியும். இந்த இன்கார்பரேட், ரெகுலேட் அண்ட் வைண்ட் அப்ன்றது இன்க்ளூடிங் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்றது ஸ்டேட் லிஸ்ட், நாட் இன்க்ளூடிங் யூனிவர்சிட்டிஸ்ன்றது யூனியன் லிஸ்ட். ஓகே. அப்ப உன்னால பல்கலைக்கழகத்தை உருவாக்கவோ நிர்வகிக்கவோ அல்லது மூடவோ முடியாது. அப்போ எதற்காக உனக்கு அந்த ப்ரொவிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு? கோஆர்டினேஷன் அண்ட் டிட்டர்மினேஷன் அப்படின்றதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா மாநில அரசாங்கத்தோடு ஒத்திசைவோடு நீங்கள் செயல்படுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை இந்த நீதிமன்றம் மறுத்துவிட்டு இந்த தீர்ப்பை எழுதியிருக்கிறது அப்படின்றத சுட்டி காட்டுறாங்க. அதே போல குஜராத் யூனிவர்சிட்டி வெர்சஸ் ஸ்ரீகிருஷ்ண ரங்கநாத் முதோல்கர் அப்படின்ற அந்த வழக்கில் வந்து என்ட்ரி 66 லிஸ்ட் 1, அதாவது யூனியன் லிஸ்ட்டுக்கும் என்ட்ரி 11 லிஸ்ட் 2 ஸ்டேட் லிஸ்ட்டுக்கும் இடையில வந்து கான்ஃப்ளிக்ட் வரும் பொழுது என்ன முடிவெடுத்திருக்கிறாங்க அப்படின்னா ஒப்பின்ட் தட் என்ட்ரி 66 ஆஃப் லிஸ்ட் 1 does not permit the making of any law which allows direct interference by an outside body with the administration in an university but enables it generally to prescribe standards and give advantageous aids for reaching the set standards. அதாவது லிஸ்ட் 1க்கும் லிஸ்ட் 2 மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் இடையில இந்த கல்வி தொடர்பான விஷயத்துல சச்சரவு எழும் பொழுது என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றால் வெளியிலிருந்து வேறு ஒரு அமைப்பின் மூலமாக பல்கலைக்கழகத்தின் நிர்வாகத்திற்குள் தலையிடுவதை அனுமதிக்கவில்லை. மாறாக அந்த பல்கலைக்கழகம் சிறப்புற செயல்படுவதற்கு, நல்ல தகுதி நிலைகளை அடைவதற்கு தேவையான வழிகாட்டு நெறிமுறைகளை பரிந்துரைப்பதற்காக வழங்கப்பட்டிருக்கிறதே தவிர இடையீடு செய்வதற்காக அல்ல, வழிகாட்டுவதற்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று குஜராத் யூனிவர்சிட்டி வெர்சஸ் ஸ்ரீகிருஷ்ண ரங்கநாத் முதோல்கர் வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதை கன்சிடர் பண்ணி இதுக்கும் இப்ப இருக்கக்கூடிய வழக்குக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒப்புமையை இந்த நீதிமன்றம் பரிசீலித்ததா என்றால் பரிசீலிக்கவில்லை. அப்போ சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா the role of a guardian angel is allotted to the parliament. பார்லிமெண்ட் வந்து ஒரு கார்டியன் ஏஞ்சல் தான். கார்டியன் ஏஞ்சல் அப்படின்னா என்ன? ஒரு வழிகாட்டுவதற்காக, ஒரு சிக்கல் என்றால் அதற்கு தேவையான தகுதிப்பாடுகளை நிர்ணயித்து வழிகாட்டுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர எல்லாவற்றையும் தலையீடு செய்வதற்கு அல்ல அப்படின்றத மிக தெளிவாக அந்த வழக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் யூஜிசி சட்டமும் எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல ஜெகதீஷ் பிரசாத் சர்மா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் அண்ட் அதர்ஸ் என்கின்ற வழக்கில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது? உச்சநீதிமன்றத்தில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்னா 3 ஜட்ஜ் பெஞ்ச், உச்சநீதிமன்றத்தினுடைய 3 ஜட்ஜ் பெஞ்ச் அந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. The state government is at liberty to frame its own laws relating to education in the state and is not therefore bound to accept or follow the regulations framed by UGC. This judgment was not considered in proper perspective by the High Court. Right. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க? மாநில அரசு தங்களுடைய சுய அதிகாரத்துக்கு உட்பட்ட கல்வி நிலையங்களில் தங்களுக்கு ஏற்ற சட்டங்களை நிறைவேற்றிக் கொள்ள முழு சுதந்திரமும் அளிக்கப்பட்டிருக்கிறது. யூஜிசி கொடுக்கக்கூடிய நெறிமுறைகளை கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் என்கின்ற எந்த விதமான புற அழுத்தங்களும்
மாநில அரசுகளுக்கு கிடையாது. இதை இந்த உயர்நீதிமன்றம் பரிசீலித்ததா என்றால் பரிசீலிக்கவில்லை. அதே போல கல்யாணி மதிவாணன் கேஸ் மீண்டும் பல்வேறு இடங்களில் குறிப்பிடப்படுது. The High Court erroneously relied upon, அதாவது தவறுதலாக வேறு ஒரு நீதிமன்ற தீர்ப்பை இந்த ஹைகோர்ட் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கு. கம்பீர்தான் கே கந்த்வி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத் அப்படின்னு, அதாவது கம்பீர்தான் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத் அப்படின்ற அந்த வழக்கை மட்டும் இந்த சென்னை ஹைகோர்ட் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கு. இதில் என்ன சொல்றாங்கன்னா, கம்பீர்தான் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத் கேஸுக்கும் இந்த கேஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னா, கம்பீர்தான் கேஸ்ல குஜராத் இருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகம் முழுமையாக யூஜிசியின் விதிமுறைகளை ஏற்றுக்கொண்டு யூஜிசியின் அனைத்து சட்டதிட்டங்களுக்கும் உட்பட்டு செயல்படுவதாக அவங்களே ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி செயல்படுவதற்கும், நான் பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்தில் யூஜிசி விதியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நாம் வைத்திருக்கக்கூடியதற்கும் அடிப்படையில் வேறுபாடு. அப்ப இது எப்படி இருக்குது அப்படின்னா, சம்பந்தம் இல்லாத இரண்டை சம்பந்தப்படுத்திக் கொள்வது போல ஒரு தோற்றத்தை தருகிறது. அதை இந்த நீதிமன்றம் செய்திருக்கிறது. ஆனால் சம்மந்தப்படுத்தி இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ கேஸை மேற்கொள் காட்டியிருக்கிறாங்க. இது எல்லாம் பிரித்து பார்க்கறதுக்கு, அலைன் பண்ணி பார்க்கறதுக்கே வந்து டைம் எடுத்துருக்குமே. ஆமா, எப்படி ஒரு நாளுக்குள்ள முடிச்சுக்கலாம்னு நினைச்சாங்க. இது இந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாத்தையும் முதல்ல எடுத்து ரீட் பண்ணணும்ல. முதல்ல கேஸ் பேக்ரவுண்ட் என்னன்றது ரீட் பண்ணணும். ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு கல்யாணி மதிவாணன் கேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, என்னால் அதில் வந்து சர்ச் பண்ணி தேவையான ப்ரொவிஷன்ஸை தான் படிக்க முடியுமே தவிர, அந்த ஜட்ஜ்மெண்ட்டினுடைய பேக்ரவுண்டை புரிஞ்சுக்க முடியுமே தவிர, முழு ஜட்ஜ்மெண்ட் என்னால் படிக்க முடியுமானா முடியாது. ஏன்னா எனக்கு அது தேவையில்லை. எனக்கு தேவையான விஷயங்களை நான் எடுத்துக்கிறதுக்கு நான் சர்ச் பண்ணி படிச்சுக்கலாம். ஏன்னா 4 பேர் அதை படித்து சொல்லியிருக்கிறாங்க ஆல்ரெடி. நீதிமன்றம் அந்த வழக்கை முழுமையாக படிக்கணுமா வேணாமா? அதை எடுத்துக்கொள்ளாமல் கருத்தில், இப்போ நீதிமன்றம் படிக்கும் அப்படின்னா நீதிபதி உட்கார்ந்து எல்லாத்தையும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இது எல்லாத்தையும் மாநில அரசு எடுத்து கொடுப்பதற்கு நேரம் வேணும்ல. மாநில அரசு வழக்கறிஞர் பிரிவை வைத்து அந்த வழக்கறிஞர்களின் மூலமாக இது எல்லாவற்றையும் பாயிண்ட் பண்ணி லீகல் ஃப்ரேம் ஒர்க்குக்கு உட்பட்டு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி அவ்வளவையும் கொண்டு போய் சப்மிட் பண்ணணும்ல. இதெல்லாம் இருக்கு, இந்த பாரு அப்படின்னு தூக்கி போட முடியாது. ஏன்னா அது மாண்புமை நீதிமன்றம், மாண்புமை நீதியரசர் GR சாமிநாதன், அவங்க முன்னாடி இப்படி தூக்கி போட முடியாது. நம்ம இந்த இதெல்லாம் இருக்கு படிச்சு தீர்ப்பு கூட அப்படி கொடுக்க முடியாது. ஃப்ரேம் ஒர்க் இருக்குல்ல, அஃபிடவிட்டுக்குன்னு ஒரு ஃபார்மெட் இருக்குல்ல, அஃபிடவிட்டுக்கு உட்பட்டதை கொண்டு வந்து சேர்க்கணும்ல. இந்த நாளைக்கு வா, அடுத்த வாரம் வா, இப்படி கொடுத்தா எப்படி கொடுக்க முடியும்? ஒவ்வொரு கேஸ்ல இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து நம்ம ஃபைல் பண்ண வேண்டியது இருக்குல்ல. அந்த பதிலை கொடுப்பதற்கு இந்த பதில்கள் தெரியும், ஆனா இதை இது பண்ணணும் இல்லையா, ஃப்ரேம் பண்ணணும் இல்லையா? அதை ஃப்ரேம் பண்ணுவதற்கு தேவையான நேரத்தை வந்து நீதிமன்றம் கொடுக்கவில்லை. இப்போ அதை அடுத்து பேசுவோம். இப்படி கான்ஸ்டிடியூஷனாலிட்டியை கன்சிடர் பண்ணும் பொழுது மாநில அரசாங்கத்தினுடைய அனைத்து வாதங்களையும் நிராகரித்து, அதே போல எதிர்த்தரப்பு இது சம்பந்தமாக இப்போ மாநில அரசும் ஆதாரம் கொடுக்கணும், அவங்களும் ஆதாரம் கொடுக்கணும். No document was produced before the Honorable High Court to establish any receipt of such grant in aid in the universities. பல்கலைக்கழகங்களில் இப்போ இன்றைய நிலையில் நாங்கள் எந்த மானிய கிராண்டின் எய்டும் பெறவில்லை. அப்படி கிராண்டின் எய்டு, ஆமா, யூஜிசியிடம் இருந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த பல்கலைக்கழகங்கள் எந்த கிராண்டின் எய்டும் பெறவில்லை. அப்படி பெற்றதற்கான ஆதாரங்களை எதிர்த்தரப்போ அல்லது நீதிமன்ற தரப்போ கண்டுபிடித்து கொண்டு வந்து சேர்த்தார்களா? அதுவும் இல்லை. என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, பிலீவிங் ஆன் த ஓரல் ஸ்டேட்மெண்ட் பை லேர்னட் அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல், அதாவது ஏசி வந்து சும்மா வாயில அவங்க வாங்குறாங்க யுவரானர், ஓ வாங்குறாங்களா, இது இதுக்கு முன்னாடி நடந்திருக்குது. மாண்புமை நீதியரசர் சாமிநாதன் அவர்கள் மதுரையில் இருக்கும் பொழுது ஆகமம், நீங்க எந்த குலத்தில் பிறந்தவங்க, நாங்க இந்த குலத்தில் பிறந்தவங்க, நாங்களும், அதாவது ஒரு 2 பிராமணர்கள் கேஸ் போட்டிருக்கிறாங்க, நீங்க எந்த குலத்தில் பிறந்தவங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நாங்க வசிஷ்டர் குலத்தில் பிறந்தவங்க, நாங்களும் வசிஷ்டர் குலத்தை, இந்த பக்கம் ஓபிசி அர்ச்சகர், நாங்க வசிஷ்டர் குலத்தை, உங்கள்ட்ட என்ன ஆதாரம் இருக்கு, அவங்கள்ட்ட என்ன ஆதாரம் இருக்கு? ரைட், ஏற்கனவே இது நடந்திருக்குது. அப்போ இதை வந்து இந்த வழக்கில் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இது நம்பிக்கை சார்ந்த வழக்கு கிடையாது. அதில் சாமிநாதன் அவர்கள் வந்து மனிதர்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையிலேயோ அல்லது வந்து மத பழக்க வழக்கங்களின் அடிப்படையிலேயோ அவர் கொடுத்துருக்கலாம். ஆனால் இங்கே இது நம்பிக்கையும் பழக்க வழக்கமும் சம்பந்தப்பட்ட இடம் அல்ல. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும் பொழுது இதை கேட்கலாம், இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பேசும்போது இந்த ஜட்ஜ்மெண்ட்டை தானே பேசணும், எதுக்கு அவருடைய அடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி பேசுகிறீங்கன்னு சிலர் கேட்கலாம். ஏன் அதை சொல்ல வேண்டியது வருது அப்படின்னா, பெட்டிஷனில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. இது முன்னாடி நமக்கு தெரியல, இப்போ தான் தெரிய வருகிறது. The High Court has given extraneous reasons for its findings such that, அதாவது அவங்க வந்து பல்வேறு காரணங்கள் சொல்கிறாங்க. extraneous reasons, learned senior counsel representing the petitioner
was part of the councils who argued the batch of writ petition challenging the formulas. அதாவது விவசாய சட்டங்களுக்கு எதிரான மனுவின் மீது விசாரணை நடந்த போது அதாவது இப்போ இருக்கிற லேர்னட் சீனியர் கவுன்சில் யாருன்ற சொல்கிறேன், லேர்னட் சீனியர் கவுன்சில் அந்த வழக்குலையும் ஆஜரானார். அப்படி ஆஜராகும் பொழுது அந்த ஃபார்முலாஸுக்கெல்லாம் நாங்கள் ஸ்டே ஆர்டர் கொடுத்தோம். அந்த ஸ்டே ஆர்டர் கொடுத்ததை லேர்னட் சீனியர் கவுன்சில் வரவேற்றார். ஆகவே இதையும் அவர் வரவேற்பார். இது எப்படி ஒன்றாகும்? அது எப்படி ஒன்றாகும்? இடது கையும் வலது கையும் ஒன்றாகுமா? ரைட். அடிப்படையிலே வேற இல்லையா? அந்த கேஸ் எதுக்குன்னா இந்த கேஸ் ஏற்றுக்கொண்டாங்க. ஆமாம், அந்த கேஸில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தேன், இன்ட்ரீம் ஆர்டர் கொடுத்தேன், ஏற்றுக்கிட்டீங்களா? இதுலையும் ஏற்றுக்கிடுங்க. ரீசன் எதுவும் கேட்கக்கூடாது. அப்படி கேட்கணும் அப்படின்னா மைக் ஆன் பண்ணணும்ல. அப்போதான் என்ன நடந்திருக்கு? இப்போதான் நம்ம 2வது பகுதி. இவ்வளவு நேரம் நம்ம கான்ஸ்டிடியூஷனாலிட்டியை தான் பேசணும். இப்போ நீதிமன்றத்துக்கு உள்ளே என்ன நடந்தது அப்படின்றத நாம் எடுத்து பார்க்க வேண்டிய தேவை வந்திருக்கிறது. நம்பர் 1, பெட்டிஷன் போடுறாங்க. பெட்டிஷன் போடப்படுவது எப்போ நம்ம இந்த ஜட்ஜ்மெண்ட் எப்போ நம்மளுக்கு கிடைச்சது? 11/4/2025. அதாவது ஜட்ஜ்மெண்ட் வந்ததற்கு பிறகு இந்த ஆக்ட்ஸ் எப்போ நோட்டிஃபை ஆகுது? ஏப்ரல் 11, 2025 இந்த சட்டங்கள் எல்லாம் பப்ளிஷ் ஆயிருச்சு, தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்பட்டு விட்டது. அதற்கு பிறகு அவசரமா இவர் ஏன் வெக்கேஷன் பெஞ்சுக்கு வர்றாரு? அவசரம் கருதி தானே வர்றாரு. அப்போ வெக்கேஷன் பெஞ்சுக்கு வர்றாரு, அவசரம் கருதி வர்றாருன்னா மறுநாளே சேலஞ்ச் பண்ணியிருக்கலாம், அடுத்த வாரத்தில் சேலஞ்ச். ஏன்னா தமிழ்நாடு அரசு பதில் தாக்கல் பண்ணுறதுக்கே 1 வாரம் போதும் அப்படின்னா, இந்த வழக்கை நீண்ட காலமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள், அதுவும் பாஜகவினுடைய திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகி ஒருத்தர் இந்த வழக்கை தாக்கல் செய்கிறாருன்னா அவர் முன்னாடியே தெரிஞ்சு வச்சுருப்பார். இப்போல்லாம் அவங்க ChatGPTலாம் நல்லா யூஸ் பண்ணி RSS ஆர்கனைசர்லேருந்து நிறைய கண்டென்ட் எடுத்து அஃபிடவிட்டில் போட்டுக்கிறாங்க. விஜய் கூட அப்படிலாம் போட்டிருக்கிறாரு, பார்த்தோம். இப்போ இவங்களுக்கு அதெல்லாம் அத்துப்படி போட வேண்டியதானே, ஏன் போடலை? அப்போது ஃபர்ஸ்ட் வெக்கேஷன் பெஞ்ச் எப்போ வருது? 1/5/2025 9/5/2025. அப்பையும் இந்த பெட்டிஷனை போடலை. செகண்ட் வெக்கேஷன் பெஞ்ச் எப்போ இருந்து வருது? அடுத்த நாள்ல இருந்து வருது. கரெக்டாக செகண்ட் வெக்கேஷன் பெஞ்சில் இவர் பெட்டிஷனை தாக்கல் பண்ணுறாரு. அப்படி தாக்கல் செய்யும் பொழுது என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, ஹைகோர்ட் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 85/2025 அதன்படி என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்னா, ஒரு வழக்கு வெக்கேஷன் பெஞ்சில் தாக்கல் செய்யப்படுகிறது அப்படின்னா வெக்கேஷன் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருப்பார். அந்த வெக்கேஷன் ஆஃபீஸர்கிட்ட அந்த ரிட் பெட்டிஷனை கொடுத்து, இந்த ரிட் பெட்டிஷனை நான் இப்போது தாக்கல் செய்ததற்கு காரணம் என்ன, இது அவசரமான வழக்கு என்பதற்கான காரணம் என்ன அப்படின்றத பிளட்ஜிங் எழுதி கொடுக்கணும். எழுதி கொடுத்ததை அந்த வெக்கேஷன் ஆஃபீஸர் வெரிஃபை பண்ணி இவங்களுக்கு என்டார்ஸ்மெண்ட் கொடுப்பாரு. அந்த என்டார்ஸ்மெண்ட்டை வாங்கிட்டு தான் கோர்ட் இந்த வழக்குலேயே உட்காருவாங்க. சரி, வெக்கேஷன் ஆஃபீஸரையும் பார்க்கல, ஏன் அவசர வழக்குன்னு சொல்லலை, அவர் என்டார்ஸ்மெண்ட்டும் கொடுக்கல, போட்டோன்னே எடுத்துக்கொள்ளப்பட்டது வழக்கு. இது முழுக்க ஜட்ஜு பற்றினதா இல்லை ஜட்ஜோட முடிவா? தெரியல. கோர்ட் என்ன சொல்லியிருக்கு, ஜட்ஜு சொல்கிறத விடுங்க, கோர்ட் என்ன சொல்லியிருக்கு? வெக்கேஷன் ஆஃபீஸர்கிட்ட போய் அவசர வழக்கா கொடுப்பதற்கான காரணத்தை சொல்லி என்டார்ஸ்மெண்ட் வாங்கிட்டு வந்தாதான் ஜட்ஜு ஏற்றுக்கணும்னு சொல்லியிருக்கு. வெக்கேஷன் ஆஃபீஸர்கிட்டையும் போல அவசரத்தன்மையும் சொல்லலை, என்டார்ஸ்மெண்ட்டும் வாங்கலை, ஆனால் கோர்ட் கேஸ் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அப்போ வெக்கேஷன் பெஞ்ச் இஸ் பீயிங் அபியூஸ்டு. ஆர் ஒன்று வெக்கேஷன் பெஞ்சை இவங்க அபியூஸ் பண்ணியிருக்கிறாங்க, இது அவசர வழக்கா இவங்க கருதி போட்டாங்க அப்படின்னா அதுக்கான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணலை. இல்லைன்னா என்ன நடந்திருக்குது அப்படின்னா, டெக்ஸ்ட் புக் கேஸ் ஆஃப் ஃபோரம் ஷாப்பிங். ரைட், அது இந்த இதிலே குறிப்பிடப்பட்டது. Thus it is a textbook case of forum shopping which goes against all settled principles of judicial propriety and norms. அதாவது அனைத்து நீதிமன்ற நடைமுறைகளுக்கும் வழிகாட்டுதல்களுக்கும் எதிரான ஃபோரம் ஷாப்பிங்கை நடத்தி இருக்கிறார்கள் அப்படின்றது தான் இதுல குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே போல வெரி அர்ஜென்ட் மேட்டர்ஸ் அப்படின்னு வரும் பொழுது அந்த வெரி அர்ஜென்ட் மேட்டரை இவங்க வெரி அர்ஜென்ட் மேட்டர்னு நோட் பண்ணி கொடுக்கணும். அப்படி எதுவுமே நோட் பண்ணி கொடுக்கல. வெக்கேஷன் பெஞ்சு எதற்காக வழங்கப்பட்டிருக்கிறது? ஸ்கூலில் டீச்சர்ஸ் லீவ் எப்போ லீவு? ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சோடனே டீச்சர் லீவு. நம்ம எல்லாம் என்ன நினச்சிருவோம், டீச்சர் ஜாலியாக சுற்றிட்டு இருப்பாருன்னு. டீச்சர் வெக்கேஷனில் இருந்தாலும் வெக்கேஷன் டியூட்டி ஒன்று இருக்கும் அவருக்கு. என்ன டியூட்டி? ஒரு குரூப் ஆஃப் டீச்சர்ஸ் டைம் டேபிள் போடுவாங்க, ஒரு குரூப் ஆஃப் டீச்சர்ஸு யார் எந்தெந்த ஆசிரியர்கள் எந்தெந்த வகுப்புக்கு போகிறது அப்படின்றத முடிவு பண்ணுவாங்க. மற்ற எல்லா பேரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, இது போக இவங்க உள்ளடங்கிய எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, பேப்பர் திருத்துவாங்க, ரேங்க் கார்டு எழுதுவாங்க, ஸ்கூலில் போய் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. இது எந்த வேலையும் நடந்துட்டு இருக்கும். அந்நேரத்தில் போய் ஸ்டூடெண்ட் உட்காந்து பாடம் நடத்திட்டு இருப்பாங்களா? இல்லை. ஏன்?
அது வெக்கேஷன். வெக்கேஷனுங்க. வெக்கேஷனில் என்ன வேலை பார்க்கணும்? எது அவசர வேலையோ அதை தான் பார்க்கணும். அப்போ அது போலத்தான் வெரி அர்ஜென்ட் மேட்டரை மட்டும்தான் வெக்கேஷன் பெஞ்ச் எடுக்கணுன்றது மரபு மட்டுமல்ல, விதி. அதை மீறி அர்ஜென்ட் மேட்டர் என்று பெட்டிஷனரே சொல்லாத ஒன்றை இவர்கள் எப்படி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது தான் அடுத்த கேள்வி. ரெண்டாவது, இதுல பதில் மனு தாக்கல் செய்வதற்கு போதிய கால அவகாசத்தை இந்த கோர்ட் கொடுக்கவில்லை. 2 வாரங்கள் நேரம் கேட்கப்பட்டது. 1 வாரத்திற்கு மேல் கொடுக்க மறுத்தது நீதிமன்றம். 1 வாரம் முடிந்து வரும் பொழுது இன்னொரு வாரம் அவகாசத்தை மாநில அரசு கேட்ட பொழுது அதையும் இந்த கோர்ட்டு கொடுக்க மறுத்திருக்கிறது. இதுல அது மட்டும் இல்லை, இப்ப பொதுவா ஒரு வழக்குல பெட்டிஷன் போடுறீங்க அப்படின்னா, உதாரணத்திற்கு இப்போ ஒரு ஸ்கூல்ல ஒரு டீச்சர் மேல ஒரு பிரச்சனை அப்படின்னா, நேரடியாக நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அந்த ஸ்கூல் மேல கேஸ் போடுவீங்க. ஸ்கூல்ல யாரெல்லாம் ரெஸ்பாண்டண்டா வரணும்? ஒன்று ஹெட் மாஸ்டர் வரணும். அது எய்டட் ஸ்கூலாக இருந்துச்சு அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கரஸ்பாண்டன்ட் வரணும், அந்த டீச்சர் வரணும், அந்த டீச்சர் என்ன டிபார்ட்மெண்ட்டோ அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் வரணும், அது போக ஸ்டூடெண்ட் வரணும். இவ்வளவு பேரும் ரெஸ்பாண்டன்ட். அரசு ஒரு சட்டத்தை எழுதியது எதன் அடிப்படையில் எழுதியது? மாநில பல்கலைக்கழகங்களுக்கு எழுதியது. அந்த பல்கலைக்கழகங்கள் 12 பல்கலைக்கழகத்தையும் நீங்க ரெஸ்பாண்டண்டா சேர்த்திருக்கணுமா இல்லையா? ஏன் சேர்க்கல? அப்போ ரெஸ்பாண்டன்ட்டே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணாமல் இது பண்ணாமல் இது முன்னாடி பல வழக்குகள் இப்படி நடந்திருக்குது. இப்போ இந்த வழக்கிலையும் அப்படி நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இதையும் நம்ம சேர்த்து சொல்ல வேண்டியது இருக்குது. அடுத்து, the Honorable Division Bench of High Court showed undue haste to complete the hearing of the case. அதாவது இந்த கேஸின் விசாரணையை எப்படியாவது 21/5/2025 முடிச்சே தீரணும்னு இந்த கோர்ட் அவ்வளவு தீவிரத்தை காட்டியிருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, ரெஸ்பாண்டன்ட் நம்பர் 1 கமெண்ட்ஸ்டு ஆர்குமெண்ட்ஸ் அரவுண்ட் 4:10க்கு ரெஸ்பாண்டன்ட் 1 பதில் சொல்றாரு. அதற்கு பிறகு லேர்னட் அட்வொகேட் ஜெனரல் அண்ட் சீனியர் கான்சல் அப்பியரிங் ஃபார் த பெட்டிஷனர் ஸ்டேட், மாநில அரசு சார்பில் ஆஜராகிய அட்வொகேட் ஜெனரலும் லேர்னட் சீனியர் கவுன்சில் யார் நம்ம வில்சன் அவர்களும் ஆஜராகி அவர்கள் போகும் பொழுது டிவிஷன் பெஞ்ச் கம்பல்டு டு ஆர்கியூ ஆன் த சேம் டே அண்ட் சாட் டில் 6:30 PM. 4:10க்கு ரெஸ்பாண்டன்ட் ஒன்று முடிச்சதுக்கு அப்புறம் 6:30 வரைக்கும் கட்டாயப்படுத்தி, அதுவும் கண்டிப்பா இன்னைக்கே முடிக்கணுன்ற அடிப்படையில் கட்டாயப்படுத்தி மாநில அரசினுடைய அரசு தலைமை வழக்கறிஞரையும் மூத்த வழக்கறிஞர் ஒருவரையும் நிர்பந்தித்திருக்கிறார்கள். இதை ஏன்பா பிரச்சனை பண்றீங்க அப்படின்னா, வெக்கேஷன் பெஞ்சுக்கு கோர்ட் ஹவர்ஸ்னு ஒன்று இருக்கு. எல்லா கோர்ட்லையும் கோர்ட் ஹவர்ஸ்னு ஒன்று இருக்கு. எப்போ கோர்ட் ஹவர்ஸை தாண்டும்? அர்ஜென்சி கருதி. இப்போ பார்லிமெண்ட்ல நம்ம பார்த்துருக்கோம், எல்லா நாளும் 12 மணி ஆகாது. முக்கியமான நேரத்தில் 2 மணி 3 மணி வரைக்கும் கூட டிபேட் நடக்கும். 4 மணிக்கெல்லாம் மசோதா நிறைவேற்றினாங்களே. இந்த மாதிரியான நேரத்தை ஒரு எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன்ல எடுத்துக்கலாம். இப்போ இங்கே என்ன எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன் ஆகிப்போச்சு? அவர் அவசர வழக்காவே போடலை. அது காரணம்னு சொல்லலை. எதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ இதே டிரான்ஸ்ஃபர் பெட்டிஷனை நம்ம அங்கே கொண்டு போனோம், எங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போனோம். உச்சநீதிமன்ற நீதிபதி என்ன பண்ணாரு, நம்ம இங்கே லிஸ்ட் பண்ணிக்கலாம், நீங்கள் போய் மெமோ கொடுத்துருங்க, நீங்கள் நோட்டீஸ் கொடுத்துருங்க அப்படின்றத சொல்லி வழி அனுப்பி விட்டாரு. ஏன்? உச்சநீதிமன்றத்திலையும் வெக்கேஷன் பெஞ்சு முடிஞ்சதுக்கு பிறகு நம்ம விசாரிக்கலான்னு. அப்போ உச்சநீதிமன்றமே வெக்கேஷன் பெஞ்சில் விசாரிக்காமல் இருந்த ஒரு வழக்கை ஒரு டிவிஷன் பெஞ்சு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வெக்கேஷன் பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு விசாரிக்குது அப்படின்னா இது எப்படி ஏற்றுக்கொள்ளத்தக்கது? இந்த கேள்வி எழுமா எழாதா? 10:30 4:45 வரைக்கும் தான் கோர்ட் டைம். 4:10க்கு ஆர்குமெண்ட் முடியுது. மீதி அரை மணி நேரத்தில் இன்னொருத்தர் ஆர்குமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ அவருக்கு போதுமான அவகாசத்தை கொடுக்க வேண்டும். அவர் யாரு? நாளைக்கு ஓடி போகக்கூடிய நபரா? அரசு தரப்பு ஆஜராவது. அரசு தரப்பு, அரசு தலைமை வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் 2 பேருமே ஆஜராகிறாங்க. அப்போ 2 பேர் ஆஜராவதற்கு தேவையான அவகாசத்தை எதையுமே கொடுக்கவில்லை. அதே போல 14:05 அதாவது ஃபர்ஸ்ட் ஹியரிங் 14:05 நடக்கும் பொழுது அந்த ஹியரிங்ல லேர்னட் சீனியர் கவுன்சில் யாரு? வில்சன் அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் வில்சன் அவர்கள் ஆன்லைன்ல அப்பியர் ஆகிறாரு. அப்பியர் ஆகும் பொழுது அவர் வாதங்களை முடிக்கும் போது கோர்ட் என்ன சொல்லுது? வாதங்கள்லாம் முடிச்சிட்டாரு. முடிச்சதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் அன்னைக்கு கொடுக்குற அந்த ஆர்டர் எழுதுவாங்க இல்லையா, அதில் பார்க்கும் பொழுது என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்னா, டியூ டு டெக்னிக்கல் கிளிட்ச் வி குட் நாட் ஹியர் ஹிஸ் சப்மிஷன்ஸ். அவர் என்ன சொன்னார்ன்றதே எங்களுக்கு காதில் விழுகலை. அப்போ அதுக்கு அவகாசம் கொடுக்கலையா? அவர் சொன்னதே காதில் விழுகலை, ஆனால் ஆர்டரை பாஸ் பண்ணி அடுத்த வாரம் கொண்டு வந்துட்டாங்க. இது என்ன மாதிரியான நீதி விசாரணை? வழக்கறிஞர்ன்றவரும் ஆஃபீஸர் தானே, அவருக்கும் உரிய கால அவகாசம் கொடுக்கணும்ல. அவர் ஒன்றும் அடிமை கிடையாது. அவர் நம்ம பேசிக்காக ஃபோனில் பேசும்போது கூட கேட்கலாம், இன்னொரு கேட்குறோம்.
அந்த மாதிரி ஜட்ஜி கேட்கும் இல்லையா? அதுதான் அவசரமா அவங்க வழக்கை விசாரித்ததற்கான பின்னணியாக மாறுகிறது. அடுத்து இதை ஆர்டர்ல ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. 2 வாரம் டைம் கேட்டதையும் அவங்க வந்து மறுத்துட்டாங்க. அவர் என்ன சொன்னாருன்றதையும் கேட்க மறுத்துட்டாங்க. மாறாக அவர் பேசின எதுவுமே எங்களுக்கு கேட்கல அப்படின்னு எழுதிட்டாங்க. எழுதிட்டு இவங்களா நீதிமன்றமா 1 வாரம் போதும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரத்தை ஒதுக்குறாங்க. அப்போ 21/5 வரும் பொழுது the bench had for unknown reasons muted the court's mic and neither those in the court nor those in the virtual platform could hear the order being passed. கோர்ட்லையும் வந்து கோர்ட் ஹால் பெருசாக இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ டிக்கெட் கவுண்டர் இருக்குது. டிக்கெட் கவுண்டரில் கூட்டமாக இருக்கும். டிக்கெட் கவுண்டரில் நம்ம டிக்கெட் எடுக்கும்போது அவங்க ஒரு மைக்கில் பேசுவாங்க. இப்போ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சினிமா டிக்கெட் எடுக்கிற வரைக்கும் வந்துருச்சு. ஏன்? முன்னாடி கேள்வி கேட்குறவருக்கு நான் சொல்கிறது என்னன்றது கேட்கணுன்றதுக்கு தானே. ஆனால் ஹைகோர்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, மைக்கை ஆஃப் பண்ணிவிட்டு அவர் உட்காந்து அப்படின்னு வாட்சி முடிச்சிட்டாங்க. அப்படின்னா எப்படி எதிர்த்தாப்பில் இருக்கிறவர் கேட்கும்? எதுக்குங்க மைக்கை மியூட் பண்ணீங்க அப்படின்னா ஆர்டர் அப்லோட் பண்ணும்போது பார்த்துக்கோம். அப்போது இதில் ஒரு பர்சனல் ட்ரைட் அதில் வெளிப்படுத்துகிற மாதிரி தெரியுது. தன்னுடைய தனிப்பட்ட ஏதோ ஒரு உணர்ச்சி இதில் வெளிப்படுத்துவது போல தெரியுது. இல்லைன்னா ஏன் மைக் ஆஃப் பண்ணணும் அந்த ஜட்ஜு? அப்போ தனிப்பட்ட முறையில் அவர் ஹேர்ட் ஆகிருக்கிறாரு. ஏன் ஹேர்ட் ஆகுறாரு அப்படின்றது புரியல. அதில் தான் என்ன நடக்குது அப்படின்னா, சீக்கிங் அண்ட் அட்ஜர்ன்மெண்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் த பெட்டிஷனர் ஸ்டேட் டு ஃபைல் கவுண்டர் அஃபிடவிட் இன் த ரிட் பெட்டிஷன் சேலஞ்சிங் லெஜிஸ்லேஷன். சட்டத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ரிட்மனுவின் மீது பதில் மனு தாக்கல் செய்வதற்கு 2 வார காலம் கால அவகாசம் வேண்டும் என்று கேட்டதையும், அதே போல இது குறித்து இடமாற்ற மனுவை வந்து நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறோம், அதை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிடமும் நாங்கள் தெரிவித்திருக்கிறோம் என்பதையும் குறிப்பிட்டும் கூட அதற்கு நீதிமன்றம் கொடுத்த பெயர் என்ன அப்படின்னா முட்டுக்கட்டை. கால அவகாசம் கேட்பதும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிட்ட முறையிட்டதாக சொல்லுவதும் எப்படி முட்டுக்கட்டையாக மாறும்? சுப்ரீம் கோர்ட்டு சிஜிஐ சொன்னதே முட்டுக்கட்டுன்றார் அவர். வேற என்ன அர்த்தம் அதுக்கு? ரைட். இது ரெண்டையும் தான் கேட்கிறாரு. லேர்னட் சீனியர் கவுன்சில் திரு வில்சன் அவர்கள் என்ன சொல்றாரு, இதை தான் கேட்கிறாரு. வில்சன் அவர்கள் பேசுவது எல்லாமே முட்டுக்கட்டை போடுவது போல இருக்கிறது. வில்சன் பேசுனது என்ன? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சொல்லியிருக்கிறவங்க மெமோ கொடுக்க சொல்லியிருக்கிறாருங்க. மெமோ இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? மெமோவுக்கு என்ன பதில்? இதுவரை நீதி which is unheard of in the judicial traditions in our country. நீதி பாரம்பரியத்தில் இந்திய திருநாட்டில் இதுவரை கேள்விப்படாத ஒரு சம்பவமாக இது நடந்திருக்கிறது அப்படின்றத குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்போ இதுக்கும் ஒரு வழக்கை மேற்கோள் காட்டுகிறார்கள். அதாவது ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது எல்லோருக்கும் வழங்கப்படணும். அது எவ்வளோ பெரிய குற்றவாளியானாலும் இருக்கட்டும், அந்த குற்றவாளிக்கு அவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கணும். இங்கே குற்றவாளி கிடையாது, அரசு தரப்பு ஆஜராகிறது. மறைந்த சோகன்லால் குப்தாவினுடைய வாரிசுகள் மற்றும் பிறர் எதிர் ஆஷாதேவி குப்தா மற்றும் பிறர், இப்படி ஒரு வழக்கு. இந்த வழக்கில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பல கண்டிஷன்ஸை நியமிக்கிறாங்க. 1, ஈச் பார்ட்டி மஸ்ட் ஹேவ் நோட்டீஸ் தட் த ஹியரிங் இஸ் டு டேக் பிளேஸ். விசாரணை நடக்க போவதாக 2 தரப்பு, அதாவது அனைத்து தரப்பினருக்கும், வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணணும். ஈச் பார்ட்டி மஸ்ட் ஹேவ் அ ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி பிரசன்ட் அட் த ஹியரிங் டுகெதர் வித் ஹிஸ் அட்வைசர்ஸ் அண்ட் விட்னஸ். தன்னுடைய சாட்சியங்கள் மற்றும் ஆலோசகர்களோடு அனைவரும் அந்த ஹியரிங்கில் இடம்பெறுவதற்கு தேவையான அனைத்து தகுதி வாய்ந்த வாய்ப்புகளையும் வழங்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு ஒருத்தர் வர முடியல அப்படின்னா ஏன் அட்ஜென்ட் பண்றோம்? இன்னைக்கு ஒரு பார்ட்டி வரல, இன்னொரு நாள் விசாரிக்கிறான்னு ஏன் தள்ளி வைக்கிறோம்? அவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கணுன்ற, ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கணுன்றதுக்காக. ஈச் பார்ட்டி மஸ்ட் ஹேவ் த ஆப்பர்ச்சுனிட்டி டு பி பிரசன்ட் த்ரூ அவுட் த ஹியரிங். முழுமையான விசாரணையின் பொழுதும் அனைவரும் உள்ளே இருப்பதற்கான, விசாரணையை கேட்பதற்கான வாய்ப்பை வழங்க வேண்டும். ஈச் பார்ட்டி மஸ்ட் ஹேவ் அ ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி டு பிரசன்ட் எவிடன்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட் இன் சப்போர்ட் ஆஃப் இஸ் ஓன் கேஸ். ஒவ்வொரு தரப்பை ஒவ்வொரு மனுதாரரும் தன்னுடைய ஆதாரங்களையும் வாதங்களையும் முழுமையாக முன்வைப்பதற்கு தேவையான அனைத்து வாய்ப்புகளையும் கொடுக்க வேண்டும். ஈச் பார்ட்டி மஸ்ட் ஹேவ் அ ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி to test his opponent's case by cross-examining witnesses, presenting rebutting evidence and addressing oral argument. அவர்கள் வாய்மொழியாக சொன்னதையும் அவர்கள் கொடுத்த ஆதாரங்களுக்கான மறுப்பு ஆதாரங்களையும் அவர்களை குறுக்கு விசாரணை செய்வதையும், அதாவது எதிர்த்தரப்பினுடைய சாட்சியங்களை குறுக்கு விசாரணை செய்வதற்கும் மனுதாரருக்கு அனைத்து வாய்ப்புகளையும் வழங்க வேண்டும். The hearing must, unless the contrary is expressly agreed,
be the occasion on which the parties present the whole of their evidence and argument. அந்த விஷயத்தில் முழுமையாக அனைத்தையும் கேட்டு விசாரித்து தான் முடிவை எடுக்க வேண்டும். இது ஏதாவது இதில் பின்பற்றப்பட்டிருக்கிறதா என்றால் இதில் எதுவுமே பின்பற்றப்படவில்லை எனும்போது இந்த வழக்கு விசாரிக்கப்பட்ட விதமும் தவறாக இருக்கிறது, இந்த வழக்கில் கொடுக்கப்பட்ட இடைக்கால ஆணையும் தவறாக இருக்கிறது. இந்த இரண்டுக்கும் எதிராக இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு, தமிழ்நாடு அரசு சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மெயின் பிரேயர் 2 தான். இது குறித்து உரிய முடிவை எடுக்க வேண்டும் என்றும் இன்ட்ரிம் ஆர்டர் குறித்து கவனத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதையும் தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஒன்று வந்துட்டு ரீசனே சொல்லாமல் அந்த கேஸை எடுத்துக்கிட்டது, இன்னொன்று வந்துட்டு சிஜேஐ சொன்ன மெமோவையும் மறுத்து தீர்ப்பு கொடுத்தது, அப்ஸ்ட்ரக்ஷன் சொன்னது. ரைட். அது இப்போ இப்படி யோசிச்சு பார்க்கும்போது இப்போ இந்திய வரலாற்றிலே ஒரு ஜட்ஜிக்கு எதிராக இன்னொரு ஜட்ஜி பேச போறாரு அப்படிங்கிற விஷயத்த பார்க்க முடியுது. சுப்ரீம் கோர்ட்டில் உண்மையிலே இது ரொம்ப முக்கியமான ஒரு விவாதமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன் அப்படின்னா இது மாதிரியான கேசஸ் ரொம்ப ரேர். அந்த ரேர் கேஸாக சாமிநாதன் சார் பெஞ்ச் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா சாமிநாதன் சாருக்கு கோர்ட்டுக்குள்ளே ஒரு நல்ல பேர் இருக்குது. அவர் வழக்கறிஞர்களினுடைய தோஸ்து. ஏன்னா வழக்கை வேகமாக முடிப்பதில் வல்லவர். எந்த வழக்கை வேகமாக முடிக்கிறோம் அப்படின்றதுல கவனம் செலுத்தணும் இல்லையா? எந்த வழக்கு வேகமாகவும் எந்த வழக்கு நிதானமாகவும் கையாளப்பட வேண்டும் என்பதில் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஒன்றும் இல்லை, இப்போ கோயிலில் யார் அர்ச்சகர் என்று விசாரிப்பதற்கு ஒரு 2-3 வாரம் டைம் எடுக்குது இல்லை? அதே போல் இதுலேயும் டைம் எடுக்கணும்ல. கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ். நம்ம உட்கார்ந்து இருக்கிறது வெக்கேஷன் பெஞ்சு, டிவிஷன் பெஞ்சு. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை கோட் பண்ணி நம்ம பேசும் பொழுது ஆய்வுக்கு உட்படுத்தணும். டிவிஷன் பெஞ்சு கொடுக்கூடாதுன்னு கிடையாது. டிவிஷன் பெஞ்சு வெக்கேஷன் பெஞ்சாக இருக்குது அப்படின்றது தான் முக்கியம். அந்த வெக்கேஷன் பெஞ்சு அர்ஜென்சி இல்லாத ஒரு மேட்டரை ஏன் எடுத்தது? அதை இவ்வளவு அர்ஜென்ட்டா 2 வாரத்தில் அர்ஜென்ட்டா அப்படின்ற மாதிரி 14ஆம் தேதி ஃபர்ஸ்ட் ஹியரிங், 21ஆம் தேதி இன்ட்ரிம் ஆர்டர், 10ஆம் தேதி வழக்கு, 14ஆம் தேதி விசாரணை, 21ஆம் தேதி ஜட்ஜ்மெண்ட். அடேங்கப்பா என்ன வேகம்! இந்த வேகத்தில் நீதித்துறை செயல்பட்டால் ஏன் பல பேர் இன்னைக்கும் பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்கிறாங்கன்னு தெரியல. பல விசாரணை கைதிகள் இன்னும் சிறையில் இருக்கிறாங்க. அவங்க வழக்குகள் எல்லாம் இன்னும் அர்ஜென்ட்னு பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கோர்ட்ல இருந்து திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கோர்ட் வரைக்கும் அவ்வளவு கோர்ட்லையும் அவ்வளவு விசாரணை கைதிகள் வழக்கின் தீர்ப்புக்காக காத்திருக்கிறாங்க. அதிலெல்லாம் இவ்வளவு வேகம் காட்டப்படவில்லை. அதுவெல்லாம் வெக்கேஷன் பெஞ்சில் இவ்வளவு தீவிரமாக தீர்ப்பளிக்கப்படுவதில்லை. ஆனால் ஒரு கான்ஸ்டியூஷனல் மேட்டரில் எந்த முழு விசாரணையும் நடைபெறாமல், பதில் மனு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் இல்லாமல் இவ்வளவு வேகமாக, அதே போல சீனியர் அட்வொகேட் மேலே ஒரு பர்சனல் அட்டாக் நிறைந்ததாக நீங்கள் பல ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்துருப்பீங்க. ஒன்றும் இல்லைங்க, சந்திரசூட் இருக்கும் பொழுது ஒரு வக்கீல் உள்ளே வருவார். எலக்ட்ரல் பாண்டு கேஸில் அந்த வக்கீல் உள்ளே வந்தோடனே, யுரானர் என்னை முதல்ல கேட்டு அனுப்புங்க, வெளியே முதல்ல மரியாதை கெட்டு போயிடும், கண்டெம்ட் எடுக்க வச்சிடாதுன்னு சொல்லிட்டு விரட்டி விடுவார். இதெல்லாம் ஜட்ஜ்மெண்ட்டில் வராது, இதெல்லாம் கோர்ட்டில் நடக்கிறது. இது மாதிரி நிறைய சமயங்களில் நடக்கும். முந்தி அதெல்லாம் நம்மளுக்கு லைவ்ல தெரியறது இல்லை. இது லைவ்ல தெரியுதுன்றதுனால அது நமக்கு தெரிய வந்ததே தவிர இது வழக்கமாக கோர்ட்டில் நடக்கக்கூடியது. நாளைக்கே அந்த வக்கீல் இன்னொரு கேஸில் வரும்போது சந்திரசூட் இந்த வன்மத்தை காட்டுவாரா? அப்படி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி காட்டவும் கூடாது. ஒரு இடத்துல தப்பு செஞ்சாருன்றதுக்காக இன்னொரு இடத்துலயும் அவருக்கான வாய்ப்பை மறுப்பது என்பது கூடாது. அப்போ இங்கே அப்படி நடந்திருக்குதா அப்படின்னா தனிப்பட்ட தாக்குதல்களை நிறைந்ததாக, ஒரு அட்வொகேட்டின் மேல, ஒரு சீனியர் கவுன்சில் மேல தனிப்பட்ட தாக்குதல் நிறைந்ததாக தீர்ப்பு வெளிப்படுவது, ஒரு 3-4 பேரா முழுக்க அப்ஸ்ட்ரக்ஷன், எக்ஸ்ட்ரேனியஸ், அது இதுன்னு வாதாடிய வழக்கறிஞர் மீதான தாக்குதல் ஏன் இடம்பெற்றிருக்கிறது? இட் ஆட் நாட் டு பி a பார்ட் ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட். அது ஜட்ஜ்மெண்ட்டின் ஒரு பகுதியாக இருக்கவே முடியாது. அதையும் இந்த வழக்கில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். என்ன நடக்கும் பார்ப்போம். பல்வேறு முக்கியமான விஷயங்களை பார்த்துட்டீங்க. மிக்க நன்றி.